நெல்லை மேலப்பாளையம் ரயில் நிலையத்தில் நடைமேடை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மேலப்பாளையம் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இங்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முறையான டிக்கெட் கவுண்டர்கள் கூட அமைக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள பயணிகள், ரயில் நிலையத்தில் நடைமேடை கூட இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலப்பாளையத்தில் இருந்து தொடங்குகிறது திருவனந்தபுரம் கோட்டம். ஆனால் இந்த திருவனந்தபுரம் கோட்டம் தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெங்கே ரயில் நிலையங்கள் இருந்தாலும் அது நிற்காமல் சென்றாலும் வெறும் காலி மனமாக கிடந்தாலும் அந்த இடங்களில் கழிப்பிடங்கள், பிளாட்பாரம் வசதி போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த மேலப்பாளையத்தில் மட்டும் இந்த வசதிகள் எதுவுமே செய்யப்படவில்லை. இந்த ரயில் நிலையத்தில் அடிப்படை தேவைகளான குடிநீர், அப்புறம் பிளாட்பாரம், அப்புறம் நம்ம கழிப்பறம், இந்த மூணுமே இல்லாதனால ஒரு பெண்கள் அதிகமாக கூடி இந்த பயணிகளாக செல்லக்கூடிய இந்த சூழ்நிலை அவங்களுக்கு கழிப்படம் ஏதாவது இங்கே தான் ஒதுங்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த பிளாட்பாரம் ரொம்ப, அதாவது பிளாட்பாரமே இல்லை. இந்த ரயில் நிலையம் ஆரம்பிச்சுக்கிறது 40 வருஷம் ஆச்சு. பிளாட்பாரம் அடிப்படை வசதி இல்லாதனால மக்கள் அந்த ட்ரெயின் வரும்போது ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முதியோர்கள்லாம் நினைச்சாங்க கீழே உடைய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க.